எனது அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி, மகா குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போதும், நம்ம எப்படி சொல்கிறது? இந்த 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற காலம். வைகாசி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. ஏன் சாமி மிதுனத்துக்கு மட்டும் சொல்கிற? ஜென்மத்தில் இருக்கார் குரு பகவான், அவர் இடம்பெயர்ந்து 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இருக்கு வாக்கு ஸ்தானத்திலையும் தனம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலையும் கடகத்தில் அமரப்போகிறார். ஏற்கனவே நமக்கு தொந்தரவுகள் அதிகமாக காணப்பட்டிருக்கு. ஒரு 6 மாத காலங்களாக தொந்தரவுகளை சந்திச்சிருந்த ராசியில் முதன்மை ராசியாக மிதுன ராசிக்காரங்க எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டுருப்பாங்க. எதையோ நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கும். அப்புறம் 6 மாதம் கழித்து எல்லாமே சொற்று சாதன மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டிருக்கும். இது எதனால் சுவாமி? எதுவுமே நடக்க முடியல, அப்படியே போயிட்டுருக்கேன், வாழ்க்கை அப்படி தான் ஓடிட்டுருக்கு, இதிலேருந்து விடுபட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோமா? கண்டிப்பாக வெளிவரும். நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அவரே தான் ஜீவன கார்மா என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் அவராக வரார். குரு பகவானே வரார். உங்களுக்கு 7 என்று சொல்லக்கூடிய வெளிவட்டார தொடர்பு, களத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கும் அதிபதி, பகை பெறுகின்ற கிரகம் என்று சொன்னாலும் அவர் தான். அதேபோல் தொழில் காரகனாக அவங்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வங்கி கணக்கு எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க எடுத்தாவே இந்த கணக்காளிகள் கூட சொல்லுவாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதியும் புதனாக வரத்தாலையும் ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைக்கு பார்த்தா பேங்க் வங்கி சார்ந்த விஷயம், மருத்துவம் சார்ந்த விஷயம். அவங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரனாக இருக்குது. அப்போது அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவானுடைய அமைப்பு உச்சம் பெறுகின்ற காலம். மனைவி சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. உச்சம் என்று சொன்னாலே இருவேறு கொள்கையை கொடுக்கும். தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயத்தை நாம் தெரியாமல் விட்டுடுறோம். உச்சம் என்று சொன்னாலே இருவேறு கொள்கை. 2ஆம் இடம் என்று சொன்னால் கணவன் மனைவி, கணவனாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருந்தால் கணவன். இந்த 2ஆம் இடம் என்று சொன்னால் குடும்பத்தையும் குறிக்கும். அப்போது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையில் சின்ன கூடுதல் அமைப்பில் நாம் யாருன்னா மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவம், நாம் மாத்ருஸ்தானம் தாயாரையும் குறிக்குது. அந்த தாயார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. ஒரு ஜாதகத்தை இந்த கோச்சார ரீதியாகவே இவ்வளோ தூரம் பார்க்குறதாகுது. அப்போ 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், தொழிலும் கொடுக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, அதாவது யாருக்குன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் தொழிலே சரியாக அமையலைன்னா தொழிலில் ஒரு பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காலத்தை கொடுப்பார். ஒரு நிதி நிலைமை சார்ந்த விஷயம், வெளியூர் வெளிநாடு நாம் ஒரு அமைப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான மாற்று மொழி தருகின்ற இடத்துக்கு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கும். அவங்க மூலயமா ஆதாயத்தை பெறுகின்ற காலமாகவும் அந்த இடத்துல சனி பகவான் வீற்றிருக்காரு. அவருடைய 9ஆம் பார்வை குரு பகவான் நின்ற இடத்துல 9ஆம் இடத்தை பார்ப்பார். அவருடைய பார்வையின் மூலமா தொழில் ஸ்தானம் வலுக்கின்ற காலங்களாக இது வரைக்கும் தொழிலுக்கான அமைப்பு, பிள்ளை பிறக்கலைன்னா அதுக்கான பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள், திருமணம் நடக்கலாம் திருமணத்துக்கான காலம், இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ அதெல்லாம் விலக போது மிதுனராசிக்காரர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் உங்களுக்கு தாழ்மை தந்த விஷயத்திலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. ரொம்ப சகிப்புத்தன்மையில் ரொம்ப வாழ்ந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் சகிப்புத்தன்மையிலிருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய காலம். இந்த ஸ்பீச் அப்படின்னு சொல்கிற மாதிரி தனம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் நல்ல ஒரு பெயர்ச்சி தருகின்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த முன்னேற்ற பாதை என்பது கண்கூடாக காணுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் இவங்க வாக்கிலே தெரியும். நல்ல சொற்கள், நல்ல பெயர்ச்சி. இதுக்கு முன்னே மது மோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க கூட நான் நேராகவே பேசுகிறதால நீங்கள் தவறாக நினச்சிக்க, அந்த விஷயத்தில் கூட தடை ஏற்பட்டு வானம் தூக்கி போட்டுருவீங்க. நாமும் தூய்மை அடையப்படும். அவர் நின்ற இடத்தை சுத்தம் பண்ணிவிடுவார். அப்போது இது ஸ்தானபலம் பெறுகின்ற நேரம் குரு பகவான் நம்ம வாக்குஸ்தானத்தில் வரதால் இந்த போதை வஸ்துக்கள், நம்மளால் பேசுகின்ற தவறான ஸ்பீச் இதெல்லாம் மாறிட்டு இவங்களோட ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக நாட்டத்தை காணக்கூடிய காலங்களாக இருக்கும். ஐயா கோயில் திருப்பணி, ஆலய திருப்பணி, அம்பிகை திருப்பணி என்று சொல்கிற மாதிரி இந்த உழவார பணியெல்லாம் செய்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போது ஒரு உயர்ந்த மதிப்பு, சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கின்ற காலம் என்று கூட சொல்லும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். இந்த கோச்சார இந்த நேரத்தில் தான் தசாநாதன் தசா புத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகங்கள் யார் நடத்துகிறாங்களோ அவங்க மேலே இந்த ஒளிகள்லாம் பட்டுதுன்னா அந்த இடத்துல ஆப்போசிட்டில் உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அந்த தசாவே சரியில்லாமல் போனதெல்லாம் இப்போ சரியாகட்டும், இந்த குட் டைமாக மாறிடும். எனக்கு தசாவே சரியில்லை சுவாமி அப்படின்னு சொல்கிறார் ஜோசிகர். அந்த இடத்துல தான் கிரகங்கள் இருக்குதுன்னா அந்த கிரகத்தினுடைய ஒளி திரும்பவும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி சில பேர் உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காலம், வாழ்க்கையை பெரிய சாம்பியனாக மாறுகின்ற காலத்தெல்லாம் கொடுக்கும். இவை அனைத்தும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கிடைக்கக்கூடிய பாக்கியம் 9ஆம் பார்வையாக நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்குது.
விரைவாக அடிஷனலாக இன்னொரு தொழில் செய்கிறதுக்கான பாக்கியம், வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க்கு இல்லை வெளியூர் வெளிநாடு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுவும் இல்லாமல் அவருடைய நேரடி பார்வையாக நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். உடலளவு பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை முதல்ல அதிகரிக்கிற மாதிரி காட்டி தான் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். எல்லாமே சொல்லிட்டாங்க, குரு பகவான் நல்லா இருக்காரு கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. ஆரம்பத்தில் சற்று அதிகரிக்கிற மாதிரி தான் காட்டும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த கிரகத்தினுடைய தனித்தன்மையும் உடனே கிடைக்காது. எடுத்த உடனே ஒரு 3 மந்த் மினிமம் தேவைப்படும். கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சு குரு பகவானுடைய பெயர்ச்சி 3 மந்த் கிடைச்ச பிறகு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சான விஷயத்தெல்லாம் நடத்தும். மினிமம் 3 மந்த், ஒரு 90 டேஸ் கண்டிப்பாக பெயர்ச்சி அடைஞ்ச பிறகு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சில பேருக்கு இந்த ஆண்டுக்கு இறுதியில் கூட கிடைக்கும், அது கூட தெரிஞ்சுக்கும். அவரவர் நட்சத்திரத்தை கேட்டார் போல தான் பலாபலன். மிருகசீரிசம் திருவாதிரை இருக்குது, அதுக்கப்புறம் புனர்பூசம் இருக்குது. இதெல்லாம் காலத்துக்கு கேட்டார்கள் ஒளிகள் கிடைக்கக்கூடிய காலத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நன்மை என்பது உண்டாகும். இவங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவுக்குள் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம், அவமானம், இதை மாதிரி விஷயங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், இதிலிருந்து மொத்தத்திலையும் விடுபட்டு வெளியே வரப்போகிறாங்க. இந்த நீட்னஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இவங்களை காணப்பட போகுது. இவங்களுடைய புகழ் சார்ந்த விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்போகுது. அவமானம்லாம் கலைஞ்சிருவாங்க, புகழ் சார்ந்த விஷயங்கள்லாம் வெளியே வரப்போகுது. ஐயா 8ஐ க்ளீன் பண்ணாவே உங்கள் வாழ்வாதாரம் 9ஆம் இடத்துக்கு போயிடும், பாக்கியமெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சுவாமி எனக்கு கிட்னி ப்ராப்ளங்குது, நீர் சம்பந்தப்பட்ட வியாதிலாம் இருக்குதுன்னா அதெல்லாம் க்ளீன் ஆகிடும். தயவு செய்து உங்கள் வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனை, மண் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் கிடைக்கலன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. கடன் வாங்கியாவது பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணமும் உருவாகும். இந்த நேரத்தில் அதெல்லாம் கிடைக்க போகுது. மண்ணில் வாங்கி போடலாம், இல்லைனா வீடு கட்டலாம், வீடு கட்டி நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். மகரத்தை பார்க்குது, அதுக்குடைய தன்மையும் இருக்கும். வேலைக்கான அமைப்பு உண்டும். வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போது மிதுன ராசிக்காரங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சாம்பியன், அதாவது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் போக போகிறாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று சொல்கிறார்கள். அவங்களுடைய வாழ்வாதாரமே உழைக்கின்ற தன்மைக்கு கொடுக்கக்கூடிய காலம், சன்மானமே அதான் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அவருடைய பார்வை, அவர் 5ஆம் பார்வை நம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும், விருச்சிகத்தை பார்க்கும். இந்த நோய் நொடி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, முக்கியமாக அந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இது பாருங்கள், அதெல்லாம் விலக போகுது. நிறைய பேருக்கு இந்த கிட்னி, கல்லீரல், கணையம் இதை மாதிரி விஷயத்தில் தடை ஏற்பட்டவங்களுக்கு, குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த கர்ப்ப கோளாறு இதெல்லாம் நீங்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லும். ஐயா உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான இடத்தை காட்டுகின்ற அமைப்பு. அந்த 6ஆம் இடம் என்பது நோய்க்கு மட்டும் இல்லை, கடனுக்கு மட்டுமல்ல, அங்கே வேலை என்று சொல்லக்கூடிய நிரந்தர ஒர்க்குன்னு ஒன்று கொடுத்துக்கான். 6 என்பது பகை. உன்னுடைய பகையாளி சொல்லுங்கள், உங்களுக்கு பகை எவ்வளோ தூரங்குதோ அந்தளவுக்கு உன்னுடைய வாய்ஸும் உயர்ந்திருக்கும். இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேருடைய பகைத்தன்மை இருக்குதுன்னா உன்னுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், அந்த இடத்துக்கான அமைப்பை கொடுக்க போது. தனித்துவத்தோடு ஒரு தலைவனாகக்கூடிய தன்மை, உங்கள் கட்சியில் ஒரு பெரிய தலைவன் போஸ்டிங் கிடைக்கிறது, நீங்களே சொசைட்டியில் தலைவர் ஆகிறது, அந்த ஊருக்கு தலைவர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி நேரம்லாம் திருப்பி கேட்டால் கூட கிடைக்காது. நீங்கள் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம் இந்த 12ஆம் இடத்திற்கு, அதாவது இந்த 12ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் அதிபதி யாரானா குரு பகவான். அவருடைய தன்மை நீங்கள் யார் என்று உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம். ஏன்னா அந்த இடத்த தான் அவர் பார்க்குறார். அப்போ நம்மளுக்கு அது எந்த இடம்னா 10ஆம் இடம். அப்போ தொழில் சார்ந்த விஷயம், நம்மளுடைய ஜீவன கர்மா தருகின்ற இடம். அப்போ நாம் என்ன வேலை செய்யணும், மக்கள் பணி என்று அங்கே சனி பகவான் இருக்கார். அந்த மக்கள் பணியை செய்ய வைப்பார். மக்களுக்காக உழைக்கின்ற பாக்கியத்தையும் இந்த நேரத்தில் கொடுப்பார். அப்போது 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு நம்ம ராசிக்கு, அதே போல் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதில் இருக்கக்கூடிய குறைகளும் நிறைகளையும் பெருக்கக்கூடிய காலமாகும். அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வந்து சுத்தமாக வாழக்கூடிய காலமாகும். செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் இருக்கும். ஐயா ஒரு மனுஷன் வாழ்வில் சில நேரங்கள் தான் நம்மளுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும், மீதி நேரம் ஒரே செயல்பாடாக தான் காமிக்கும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 12 ஆண்டுகள் சரியில்லாமல் வாழ்ந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் 12 ஆண்டுகளில் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சும். இந்த 12 வருஷத்தில் என்னென்ன விஷயம் கிடைக்காம போச்சு அதெல்லாம் இப்போ கிடைக்காது. தேடி இருந்தது அனைத்தும் இப்பொழுது கிடைக்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற காலங்களாகும். நன்மை நடைபெறுகின்ற காலமாகவும் அமையப்போது இந்த மகா குருபெயர்ச்சி, உச்சம் தருகின்ற குருபெயர்ச்சி. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.